to finish the session within 12:30. So we will thank you, ma'am, for the wonderful session. We all enjoy listening to you. Thanks a lot. Nandi. Thank you. Such a pleasure being here. Thank you so much. Okay. Thank you, Durai Singh sir and Adivel and moderator sir. Thank you so much. It's a pleasure. It's a pleasure. Thank you. அடுத்தது நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு கட்டியம் கூர்னீங்க இல்லையா, ஆதிவேல் சார்னு, அவர்கிட்ட தான் போக போறோம். இவரு வந்து இப்போ இந்த செஷனுக்கு வந்து ரொம்ப பொருத்தமான ஆளு. ஏன்னா இவரு வாலிபால் விளையாடி இருக்காரு. அவரோட ஃபாதர் வந்து ஸ்டேட் பேங்க்குக்கு மிகப்பெரிய பிளேயர் வாலிபால்ல, குருசுவாமி. ஸோ இந்த வாலிபால் சம்பந்தப்பட்ட ஒரு வெபினார்ல அவர் பேசுறது ரொம்ப சால பொருத்தம். அவரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடுறேன். எனர்ஜி கெட்டில் பால் ஃபிட்னஸ் அகாடமில லெவல் 2 ட்ரெயினர், ரீஹாப் ட்ரெயினர், சூப்பர் பாடி சூப்பர் பிரெயின் லெவல் 4 ட்ரெயினர் ஆதிவேல் குருசாமி அவர்கள். The stage is yours, sir. You can go ahead, Mr. ஆதிவேல். உங்களோட கேம் தூள் பறத்துங்க. Good morning to all. Okay, sir. Yes. My name is Adivel. நான் வந்து பேசிக்கா வாலிபால் பிளேயர். ஆல்ரெடி சொல்லிட்டாரு சார். நான் ஃபிட்னஸை பற்றி, வாலிபாலுக்கு என்ன மாதிரி ஃபிட்னஸ் தேவை, என்ன மாதிரி எனர்ஜி சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், ரெக்கவரி எப்படி பண்ணணும், ஒரு வார்ம் அப் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து இந்த செஷனில் வந்து நான் சொல்கிறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் அதை வச்சு நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்கள்கிட்ட. சார் ஸ்லைட்ஸ் போகலாமா? எஸ் ப்ளீஸ். நெக்ஸ்ட், பொதுவாக ஃபிட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 வகையானது இருக்கு. ஹெல்த் ரிலேட்டட், ஸ்கில் ரிலேட்டட் ஃபிட்னஸ். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்னா என்ன? எபிலிட்டி டு கேரி அவுட் ஸ்டாக் வித்தவுட் ஃபெட்டிங். டயர்டாக ஆகக்கூடாது, நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டியை வந்து டயர்டாக பண்ணுறது தான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். இப்போ இந்த ஹெல்த் ரிலேட்டட் ஃபிட்னஸ் பற்றி பார்ப்போம். ஹெல்த் ரிலேட்டட் ஃபிட்னஸ் வந்து 5 காம்பனண்ட் உள்ள. ஒன்று வந்து கார்டியோவாஸ்குலர், மஸ்குலர் ஸ்ட்ரென்த், மஸ்குலர் endurance, ஃப்ளெக்சிபிலிட்டி, பாடி கம்போசிஷன். இது வந்து ஜென்ரல் கிளைண்ட் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஹெல்த் ரிலேட்டட் ஃபிட்னஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸ்கில்லை வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணலாம்? இப்போ கார்டியோவலஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா 2 டைப் இருக்கு, ஏரோபிக், அனோரோபிக். ஜென்ரல் கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஒன்லி ஏரோபிக் தான் பண்ணுவோம், அனோரோபிக் மேக்ஸிமம் பண்ண மாட்டோம். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட்ல வரும்போது தான் இந்த அனோரோபிக்கை வந்து நம்ம டெஸ்ட்லாம் எடுப்போம். மஸ்குலர் ஸ்ட்ரென்த் வந்து ஸ்போர்ட் ரிலேட்டடாக வரும்போது 1 ஆரம் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் எடுப்போம். அது சில சமயம் ரிஸ்க்கு, அதனால 5 ஆரம் எடுத்துட்டு அது 1 ஆரம் கன்வெர்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி 1 ஆரம் ஸ்குவாட் டெஸ்ட்டும் எடுப்போம். மஸ்குலர் endurance அப்படிங்கும் போகும்போது லோக்கல் மட்டும் சிட்டப்ஸ், புஷ்அப்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பசங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து இது மாதிரி 1 ஆரம் போக முடியாது, அதனால புஷ்அப்போ சிட்டப்ஸ் டெஸ்ட்டோ எடுத்துக்கலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து சிட் அண்ட் ரீச் டெஸ்ட், ஆம்ஸ்ட்ரிங் ஃப்ளெக்சிபிலிட்டி டெஸ்ட் அது மாதிரி பண்ணிக்கலாம். பாடி கம்போசிஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் வாலிபால். உங்களுக்கு அப்பர் பாடி லோவர் பாடி ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஒன்று லோவர் பாடி நல்லா இதாகவும் அப்பர் பாடி கம்மியாகவும் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ப்ரொசபரேஷன் வந்து சரியாக கிடைக்காது. இதை வந்து எப்படி பண்ண போறோம்னா ஸ்கின் ஃபோல்ட் கேலிபர் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக டெக்ஸாசன் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வெயிட்ஸில் அந்த பயோ எலக்ட்ரிக்கல் இம்பிடன்ஸ் அனலைசிஸ் இருக்குது, அதை வச்சு யூஸ் பண்ணி நம்ம பாடியில் எவ்வளோ மசில் இருக்குது, எவ்வளோ ஃபேட் இருக்குது, எவ்வளோ டிஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து போன்ஸ் டென்சிட்டி என்ன எல்லாமே அதில் பார்த்துக்கலாம். ஸ்கில் ரிலேட்டட் ஃபிட்னஸ். ஸ்கில் ரிலேட்டட் வந்து ஒரு அத்லட்டோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, அதில் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து 6 காம்பனண்ட் இருக்குது. அது ஏபிசி பிஆர்எஸ்ம்பாங்க. ஆக்சுவலாக எஜிலிட்டி, ஸ்பீடில் வந்து டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேலன்ஸ், மெயின்டெனன்ஸ், ஸ்டெபிலிட்டி, உங்களை பாடியோட ஈக்குலிபிரியத்தை வந்து மூமெண்ட்ஸில் வந்து கரெக்டாக கொண்டு வரணும். அப்போ வந்து பேலன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜுரிஸ் வரதான் செய்யும். இதுக்கு வந்து நிறைய ட்ரைனிங் எக்ஸசைஸ் இருக்குது, அது நம்ம நிறைய பண்ணணும். பண்ணாதான் பேலன்ஸ் இருந்தால் தான் ஆட்டோமேட்டிக்காக அப்பர் பாடி லோவர் பாடி ரெண்டுமே கோஆர்டினேட் ஆகும். இப்போ கோஆர்டினேஷன், ஒரே சமயத்தில் 2-3 பாடி பார்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறது, ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன்ஸ். இது என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணலாம்? ஆல்டர்னேட் வால் டெஸ்ட் அது மாதிரி இருக்குது, அதை பண்ணிக்கலாம். பவர் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீட் சேர்ந்தது. எக்ஸ்பர்ட் போஸ், ஒரே போஸ் அது பண்ணுறது தான் பவர். இது வந்து நம்ம வாலிபால் பொறுத்தளவு நிறைய யூஸ் ஆகும். பவர் தான் நம்ம நிறைய டாமினேட்டிங் குவாலிட்டி, பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். வெர்டிகல் ஜம்ப் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு பவர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
இதை வந்து அசஸ் பண்றது வெர்டிகல் ஜம்ப் டெஸ்ட் பண்ணுவோம், ஸ்டாண்டிங் லாங் ஜம்ப் ரெண்டையும் பண்ணி லோவர் பாடியோடைய ஸ்ட்ரென்த் பவர் எப்படி இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ரியாக்ஷன் டைம் ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலி. நம்ம காசன் சொல்றோம், வாலிபாலுக்கு பார்க்குறோம், அது தக்கன நம்ம மூவ் பண்றோம். இதெல்லாம் வந்து ரியாக்ஷன் டைம். இது எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கோ அவ்வளவு நம்ம வந்து அச்சீவ் பண்ணுவோம். ஸ்பீட்ல வந்து ஃபாஸ்டஸ்ட் டைம் டு கம்ப்ளீட் த டாஸ்க். வாலிபாலை பொறுத்தவரை ஸ்பீட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இதுக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா 30 மீட்டர் ஸ்பீட் டெஸ்ட் ஃபுல்லா எடுக்கிறோம். இந்த மாதிரி எடுத்து பண்ணணும். இப்போ இந்த ட்ரைனிங் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் எப்படி கொண்டு வருது? வாலிபால் இப்போ ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவு ஹெல்த் ரிலேட்டடும் வரணும், ஸ்கில் ரிலேட்டடும் வரணும். ரெண்டு இதுவும் சேர்ந்து தான் வரணும். அந்த தான் நம்மளால வந்து ப்ராக்ரஷன் கொடுக்க முடியும். பிரின்சிபல் ஆஃப் ட்ரைனிங் இதில் வந்து நம்ம நார்மலாக வந்து ஸ்பெசிசிட்டி, ப்ராக்ரஷன், ஓவர்லோட், ரிவர்சபிலிட்டி, வெரைட்டி. இது கம்பல்சரியாக ஒவ்வொரு ட்ரைனிங்லேயும் வந்து நம்ம இது ஒரு ஸ்கேல் மாதிரி எடுத்துக்கணும். இப்போ ஸ்பெசிசிட்டி அப்படின்னா பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸ்க்கோ இல்லை அத்லெட்டுக்கோ என்ன டிமாண்ட் வேணும் அதை நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து இது பண்ணணும், ப்ரோக்ராம் பண்ணணும். அப்படி இல்லாமல் அவனுக்கு தேவையில்லாதெல்லாம் நம்ம பண்ண வேணும். அந்த ஸ்போர்ட்ஸுக்கு என்ன தேவை? வாலிபால் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ரென்த் வேணும், பவர் வேணும். அது தக்கன அந்த நம்ம ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணணும். ப்ராக்ரஷன் அப்படின்னா நம்ம பாடியை பொறுத்தளவு லோடு கொடுத்தாதான் அந்த நமக்கு பாடி அடாப்ட் ஆகி அடுத்த ப்ராக்ரஷன் கொடுக்கும். ஒரே லோடில் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பாடி வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். அது அடாப்ட் ஆகாமல் ப்ராக்ரஷன் கொடுக்கணும். அப்பர் பாடினா 1 to 2 kgs வந்து நம்ம பெஞ்ச் ப்ரெஸ் ஸ்குவாட்ஸில் இன்க்ரீஸ் பண்ணலாம். லோவர் பாடிக்கு வந்து 5 kgs வரை இன்க்ரீஸ் பண்ணலாம். இது பண்ணாதான் அந்த ப்ராக்ரஷன் நமக்கு கிடைக்கும். ஓவர்லோட், இந்த ஓவர்லோட வந்து எப்படி மேனிபுலேட் பண்ணுறது அப்படிங்கிறது பண்ணும்போது அது ஃபிட்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. அதாவது ஃப்ரீக்வன்சி, எவ்வளோ நாள், வாரத்துக்கு எத்தனை நாள் ட்ரைனிங் பண்ணப்போ, 2 வீக்ஸா 3 வீக்ஸா? இப்போ 2 வீக் ஃபஸ்ட்டு இனிஷியலாக உள்ளவங்களுக்கு வந்து 2 வீக்ஸ் கொடுப்போம். கொஞ்சம் வந்து ஹைப்போட்ராஃபி வரும்போது 3 வீக்ஸ் கொடுப்போம். ஸ்ட்ரென்த் வரும்போது கொஞ்சம் மாற்றி கொடுப்போம். இன்டென்சிட்டி, ஹவு ஹார்ட், எவ்வளோ பண்ணுற, பிகினரா, இன்டர்மீடியட்டா, அட்வான்ஸா அப்படின்னு பார்த்து என்ன மோட் ஆஃப் ட்ரைனிங்கு அது தக்கன இன்டென்சிட்டி கொடுப்போம். டைம், ஹவு லாங், எவ்வளோ நேரம் செஷன். இப்போ வெயிட் ட்ரைனிங் செஷன்னா 60 minutes, இப்போ ஸ்பீடு அப்படின்னா 30 minutes. அந்த மாதிரி டைமை வந்து இது பண்ணுவோம். டைப் என்ன மாதிரி டைப் பண்ண போகிறோம், நீ இண்டூரன்ஸ் பண்ண போறியா, ஸ்ட்ரென்த் செஷன் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது என்ன டைப் அப்படிங்கிறது பண்ணுவோம். அதாவது ஒவ்வொரு செஷனுக்குமே வந்து அந்த செஷனோட வால்யூமை வந்து நம்ம கம்பல்சரியாக ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஓவர்லோட் கொடுக்குறோமா இல்லையா எனக்கு தெரியும். ரிவர்சபிலிட்டி, இப்போ ட்ரைனிங் பண்ணுறோம் 1 month, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 50 kgs பண்ணோம், 4 months நல்ல பெஞ்ச் ப்ரெஸ் 100 kg பண்ணிட்டோம், அப்புறம் விட்டுட்டோம் அப்படின்னா பேக் டு த நார்மல். மசில் வந்து ஹைப்பர்ட்ராஃபில இருந்து நீ ட்ரைனிங்கே பண்ணல அப்படின்னா அட்ராஃபி வந்து ஆட்டோமேட்டிக்காக. அதனால ரிவர்சபிலிட்டி வந்து கட்டாயமாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம ட்ரைனிங் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம ஜாயின்ட்ஸ், மசில்ஸ் எல்லாமே வந்து இது பண்ண முடியும். ரெண்டாவது வெரைட்டி. நிறைய டெய்லி ஒரே ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா பிளேயர்ஸ் வந்து கரெக்டாக இது பண்ண முடியாது, போர் அடிச்சிடும் அந்த ட்ரைனிங்கில். அதனால ட்ரைனிங்கை வந்து வெரைட்டியாக கொடுங்க. ஒரு நாள் பிளேயிங் மாதிரி மெத்தட் கொடுங்க, ஒரு நாள் பாடி வெயிட் கொடுங்க, அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருங்க ட்ரைனிங். ஒரு நாள் பீச் ட்ரைனிங், ஒரு நாள் ஹில் ட்ரைனிங், அந்த மாதிரி கொடுத்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இருக்கு. இப்போ வந்து எனர்ஜி சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எனர்ஜி சிஸ்டம் வந்து ஹை மாலிகுல் ஏடிபி அடிஷனல் ட்ரைபாஸ்பேட், இதுதான் மெயின். இதுதான் எனர்ஜி கன்வெர்ட் ஆகி நமக்கு மூவ்மெண்ட்டுக்கோ இல்லை மசில் கான்ட்ராக்ஷனுக்கோ வந்து இந்த எனர்ஜி சிஸ்டம் வந்து யூஸ் ஆகுது. இந்த எனர்ஜி சிஸ்டம் வந்து 2 டைப் இருக்கு, அனோரோபிக், ஏரோபிக். இப்போ வாலிபாலை பொறுத்தளவு அனோரோபிக் ட்ரைனிங் அனட்டமி தான் நிறைய பண்ணணும். நம்ம யூஸ் பண்றது வந்து அனோரோபிக் எனர்ஜி சோர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஏரோபிக் வந்து ரொம்ப கம்மி. இப்போ அனோரோபிக்ல வந்து பாஸ்போஜன் எனர்ஜி சிஸ்டம் இருக்கு, கிளைகோசிஸ் எனர்ஜி சிஸ்டம் இருக்கு. பாஸ்போஜன் பார்த்தீங்கன்னா வெரி ஹை இன்டென்ஸ், இது வந்து பயங்கர ஹை பவரா இருக்கும், 15 secondsக்குள்ள டிப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அடுத்த எனர்ஜி கிளைகோசிஸ் வரும். அது 15 to 60 seconds வந்து அதனுடைய பவர் ஹை இன்டென்ஸா இருக்கும். பியாண்ட் தன் 1 minute மேல போச்சும் போது ஆக்சிடேட்டிவ், அது வந்து வித் ஆக்சிஜனோட மாடல் லைட் வெயிட் ஏரோபிக்ஸ், மராத்தான், அதெல்லாம் வந்து ஏரோபிக்ஸ். ஆஃப்டர் 3 minutes மேல போற ஒர்க் அவுட்லாம் வந்து ஏரோபிக் ட்ரைனிங் ஆயிரும். இந்த பாஸ்போஜன் கிளைகோசிஸ் தான் வந்து மேக்சிமம் பவர்ஃபுல் எனர்ஜி சிஸ்டம். இப்போ பாஸ்போஜன் எனர்ஜி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிரியேட்டின் பாஸ்பேட் தான் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. கிளைகோசிஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபேட்டு, கார்போஹைட்ரேட் எல்லாமே எடுத்துக்கும். ஆக்சிடேட் போகும்போது ஃபுல்லாகவே எல்லாமே எடுக்கும், குளுக்கோஸ், கிளைகோஜன் எல்லாமே எடுக்கும். நெக்ஸ்ட், வாலிபாலை பொறுத்தவரை என்ன எனர்ஜி சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம்? மேக்ஸிமம் வந்து அனோரோபிக் பாஸ்போஜன் 75% யூஸ் பண்ணுறோம்.
anaerobic glycolysis வந்து 10% தான் யூஸ் பண்ணுவோம். aerobic oxidative 15% தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து 5 டைப்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பிகினர் வாரான் அப்படின்னா அவனுக்கு கண்ட்ரோல் அண்ட் ஸ்டெபிலிட்டி தான் நம்ம ஃபர்ஸ்ட் அவனுக்கு டீச் பண்ணணும். ஃபுல்லாக எல்லா மூவ்மெண்ட்லேயும் வந்து கண்ட்ரோல் இருக்கணும், ஸ்டெபிலிட்டி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வெயிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண வெயிட் வந்து கொடுக்க முடியும், வெயிட் ட்ரைனிங் கொண்டு போக முடியும். வெயிட் கண்ட்ரோல் அண்ட் ஸ்டெபிலிட்டி வந்துடுச்சு. அடுத்தது வந்து என்ன பண்ணுவோம்னா மசிலை வந்து ஹைப்பர்ட்ராஃபி கொண்டு போகணும். ஹைப்பர்ட்ராஃபி எது கொண்டு போகிறோம்னா மசில் வந்து ஹைப்பர்ட்ராஃபி இருந்தால் ஜாயின்ஸ்ல வந்து லோடு விழாது. ஹைப்பர்ட்ராஃபி கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஹைப்பர்ட்ராஃபி மசிலை ஸ்ட்ரென்த்தாக கொண்டு போகும். ஸ்ட்ரென்த் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்டன் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபுல்லாக ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் அடுத்தது வந்து பவர் கொண்டு போக முடியும். நீங்கள் அதுக்கப்புறம் பவர் கொண்டு போக முடியும். மஸ்குலர் இன்டென்ஸ் தனியாக பண்ணுறோம். அது வந்து ரோயிங் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் வந்து அந்த மஸ்குலர் ட்ரைனிங் பண்ணுறோம். நம்மளுக்கு பொறுத்தளவு மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்து பவர் இது ரெண்டுமே வேணும். இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க, எடுத்துல நம்ம பவர் கொண்டு போகக்கூடாது. அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஸ்டெபிலிட்டி லேர்ன் பண்ண வச்சு அதுக்கப்புறம் வெயிட்ஸை கொடுத்து கொஞ்சம் அந்த ஸ்குவாட்ஸு லஞ்சஸு வெயிட் லிஃப்ட் எல்லாத்தையும் வந்து அந்த மூவ்மெண்ட்டை வந்து பழகினதுக்கு அப்புறம் வெயிட்ஸ் கொடுத்து அந்த ஹைப்பர்ட்ராஃபி மசில் வந்து நிறைய மைட்டோகாண்ட்ரியால இன்க்ரீஸ் பண்ணும். ஹைப்பர்ட்ராஃபி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்ட்ரென்த்துக்கு அப்புறம் தான் பவரை நம்ம கொண்டு வரணும். ஹைப்பர்ட்ராஃபி பண்ணி மசில் ஸ்ட்ரென்த் கொண்டு வந்து அதுக்கு பவர் கொண்டு வந்தால் தான் நமக்கு இன்ஜுரிஸ் நிறைய வரும். அடுத்து இதை வந்து 8 அக்யூட் வேரியபிள்ஸ் நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை வந்து இது பண்ணுறோம். பேக்ல போகும். ஒன்று எக்ஸசைஸு எப்படி மேனிபுலேட் பண்ணலாம். எக்ஸசைஸு, ரெப்பிடேஷன், செட்ஸு, ரெசிஸ்டன்ஸு, லோட் அப்பான் த பார்பல், ஆர்டர் ஆஃப் எக்ஸசைஸு, ஸ்பீடு ஆஃப் லிஃப்டிங், ரெஸ்ட் பீரியட்ஸ் பிட்வீன் செட்ஸு, அக்யூட் பீரியடைசேஷன், வீக்லி அதில் ஸ்பிளிட்ஸ் அது மாதிரி மாற்றலாம். வேரியபிள்ஸ் வந்து எக்ஸசைஸுங்கும் போது என்ன ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்போர்ட்ஸுக்கான நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ புஷ் புல்லு ஸ்பெசிஃபிசிட்டியாக வந்து புஷ் புல் ஒர்க் அவுட்டா, புல் ஒர்க் அவுட்டா, மசில் வந்து இன்வால்வ்டு மேஜர் மசிலா, அசிஸ்டன்ட் மசிலா, ஜெனரலா, ஸ்பெசிஃபிக்கா, ஃப்ரீ வெயிட்ஸா அல்லது மிஷின் வெயிட்ஸா அல்லது வந்து பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமா. ஆக்சுவலாக வந்து ஃப்ரீ வெயிட்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பாடி வந்து 3 டைமென்ஷன்ஸில் வந்து ஒர்க் அவுட் ஆகும். மிஷின் வெயிட்லாம் யூஸ் பண்ணால் 2 டைமென்ஷன்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அந்த ரெப்ஸு டிபெண்டிங் ஆன் த ட்ரைனிங் லோடு, செட்டும் டிபெண்டிங் ஆன் த லோடு. கண்ட்ரோல் அண்ட் ஸ்டெபிலிட்டி உள்ளவங்களுக்கு கண்ட்ரோல் ட்ரைனிங் பண்ணும்போது ரெப்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், செட்ஸ் கம்மியாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அவங்களுக்கும் அதே மாதிரி தான். கண்ட்ரோல் அண்ட் ஸ்டெபிலிட்டி உள்ளவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். அடுத்து ஹைப்பர்ட்ராஃபி வரும்போது ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் போகும்போது மேக்ஸிமம் 80 to 70%, 70 to 80%, 90% கூட நம்ம ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுவோம். பவர் போகும்போது லோடை வந்து கம்மி பண்ணுவோம், ஃபாஸ்ட்டாக எக்ஸசைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ட்ரைனிங் லோடு, செட்டு, ரெப்டே, செட்டு. ட்ரைனிங் கோல் என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் அண்ட் ஸ்டெபிலிட்டி பண்ணும்போது நிறைய பாடி வெயிட் ட்ரைனிங், ஸ்குவாட்ஸ், லஞ்சஸ், ஸ்டெப் அப் அது மாதிரி அவனுக்கு அந்த எக்ஸசைஸை ஃபுல்லாக லேர்ன் பண்ண வைக்கணும். 1 to 2 செட்ஸ் போதும். 5 to 15 ரெப்பிடேஷன். ஐசோமெட்ரிக் ஹோல்ட்ஸ் நிறைய கொடுக்கணும், பிளாங்க் அது மாதிரி கொடுக்கணும். டெம்போஸ் வந்து 4 to 1 அந்த மாதிரி கொடுக்கணும். ரெஸ்ட் வந்து 30 to 60 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு ரெஸ்ட்டு. அடுத்து வந்து ஹைப்பர்ட்ராஃபி பார்த்தீங்கன்னா லோடு வந்து 67 to 85% கொடுக்கணும். கொடுத்துட்டு செட்ஸ் வந்து 3 to 6 செட்ஸ் பெர் எக்ஸசைஸ், 6 to 12 ரெப்பிடேஷன். டெம்போ வந்து 2-0. இப்போ பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணால் 2 seconds டவுன், eccentric பொசிஷன், ஹோல்டு, ஐசோமெட்ரிக், தென் கான்ஸ்டன்ட் ஃபுல்லாக 2 seconds. இதுதான் டெம்போங்கிறது. ஹைப்பர்ட்ராஃபியை பொறுத்தளவு 30 seconds to 90 seconds கொடுக்கும். ஸ்ட்ரென்த் தான் வைட்டல் பார்ட்டு. மோர் தென் 85% வந்து லோடு கொடுக்குறோம். 2 to 6 செட்ஸ் பண்ணுறோம். ரெப்பிடேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். 5 reps பிலோ 6 தான். 5 reps ஓகே. இதில் வந்து சில சமயம் டெம்போ யூஸ் பண்ணலாம், சில சமயம் டெம்போ யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப ஹெவி ஸ்குவாட்ஸில் வந்து டெம்போ யூஸ் பண்ண முடியாது. ஒரு செட்டு முடிச்சதுக்கு அடுத்த செட்டுக்கும் 2 to 5 minutes உங்களுக்கு பிரேக் கொடுக்கும். பவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எஃபர்ட், ஒலிம்பிக் லிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சிங்கிள் எஃபர்ட் அப்படின்னா 80 to 90% ஒரே லிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ். இதில் வந்து டெம்போ எதுவுமே கிடையாது. 1 or 2 reps தான் வரும். மல்டி லெவல் அப்படின்னா ஹேங்கிங்லேருந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அது நம்ம பண்ணலாம். அது 4 to 5 reps பண்ணலாம். மேக்ஸிமம் 5 reps தான், அதுக்கு மேலே போகக்கூடாது. எக்ஸ்ப்ளோசிவாக பண்ணுறவங்க தான். மஸ்குலர் எண்டூரன்ஸ் பொறுத்தளவு
அவங்களுக்கு வந்து அந்த கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா மசில்ஸ் வந்து டயர்ட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி தான் மோர் தென் 12 reps கொடுக்கணும். இது லோடு இன்டென்சிட்டி வந்து கம்மி பண்ணிடணும். டெம்போ வந்து 202 கொடுக்கலாம். ரெஸ்ட் வந்து கம்மியா தான் கொடுக்கணும் உங்களுக்கு. ஆர்டர்ஸ் எப்படி ஆர்டர் பண்றது? ஆக்சுவலா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்றோம்னா ஆர்டர் ஆஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து பவர் எக்ஸசைஸ் பண்ணணும். பவர் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பவர் மல்டி ஜாயிண்ட் எக்ஸசைஸ். வாலிபால் பொறுத்தளவு நிறைய மல்டி ஜாயிண்ட் எக்ஸசைஸ் தான் நிறைய பண்ணணும். ஸ்குவாட்ஸ், லஞ்சஸ், ஹிப், டெட் லிஃப்ட், அது மாதிரி மல்டி ஜாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அசிஸ்டன்ட் எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன் அசிஸ்டன்ட் எக்ஸசைஸ் ஃபர்ஸ்டே பண்ணக்கூடாது? பெஞ்ச் ப்ரெஸ் பண்றோம், ட்ரைசெப் அசிஸ்டன்ட் மசில்ஸ், அதை ஃபர்ஸ்ட் ஃபட்டிக் ஆக்கிட்டோம்னா நீங்க வந்து செஸ்ட் மசில் யூஸ் பண்ணும்போது போவே போகும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து என்னைக்குமே ஃபர்ஸ்ட் எனர்ஜில இருந்து பவர் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மல்டி ஜாயிண்ட் பண்ணிட்டு லாஸ்ட்ல இருந்து அசிஸ்டன்ட் கோர் வீல் எல்லாமே பண்ணிட்டு. பார்பல் வந்து பேசிக்கா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் அப்படின்னா பாடியை பொறுத்தளவு ஸ்குவாட் குரூப்ல ஸ்குவாடு, ஃப்ரண்ட் ஸ்குவாட், ஓவர் ஹெட் ஸ்குவாட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. லோவர் பாடி புஷ் புல்லு, அப்பர் பாடி புஷ் புல்லு அது மாதிரி இருக்கு. ஸ்பிளிட் லெக் ஒர்க்ஸ் மேக்ஸிமம் வந்து யூனிலேட்டராகவும் சிங்கிள் லெக்காகவும் பண்ணணும், டபுள் லெக்காகவும் பண்ணணும். ஃபுல்லாக பண்ணாதான் வந்து சிங்கிள் லெக் டபுள் லெக் பண்ணாதான் நமக்கு மசில் பவர் கிடைக்கும். இல்லை அப்போ நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. என்ன மாதிரி எக்ஸசைஸ்ன்னு பார்த்துக்கோங்க. நீங்க ஸ்பிளிட் லெக் குரூப்ல ஸ்பிளிட் ஸ்குவாட்ஸு, ஸ்டெப் அப்ஸ், லஞ்சஸ், பிஸ்டல் ஸ்குவாட், பாடி வெயிட்ல பிஸ்டல் ஸ்குவாட்ஸு, அப்பர் பாடி பிரேசிங் குரூப் தான் பெஞ்ச் பிரஸ், ஷோல்டர் பிரஸ், புஷ் பிரஸ். அப்பர் பாடி புல்லிங் குரூப்னா புல் அப்ஸ், புல் டவுன்ஸ், பார்பல் ரோஸ், டம்பிள் ரோஸ். எக்ஸசைஸ் ப்ராக்ரஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒருத்தரை வந்து கண்ட்ரோல் செப்டில இருந்து ஹைப்பர்ட்ராஃபி கொண்டு வந்து மேக்ஸிமம் பவர் கொண்டு போறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து லேர்னிங் அந்த கிளீன் பண்றதா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ப்ராக்ரஷன். ஒரே மூவ்மெண்ட்டை வந்து தனித்தனியா செப்பரேட் பண்ணிட்டு ஒவ்வொன்றா கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் கீழே வந்து லிஃப்ட் பண்ணணும், டெட் லிஃப்ட், தென் ஹிப்பி இன்ச்சு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெக்ஸ், அதுக்கப்புறம் லைட்டா லோ அப்ரேட்டோ, அடுத்து ஹை பூல். ஹை பூலுக்கு அப்புறம் பாடியை கொண்டு வந்து ஃபுல்லா எப்படி ரேக் பண்றது, இது மாதிரி தனித்தனியா பிரிச்சு தான் பண்ணணும். ஃபுல்லா ஒரேடியா ஒரே செஷன் நம்ம பண்ண முடியாது. இது ஆக்சுவலா கிளீன்லாம் பண்றதா 1 to 2 months 3 months ஆகும் ஃபுல் ப்ராக்ரஸ் கொண்டு வரது. அதுக்கப்புறம் இதுல வந்து நிறைய பிளயோமெட்ரிக்ஸ் நமக்கு தேவை. நிறைய பிளயோமெட்ரிக்ஸ் வித் மெடிசன் பால்ஸ், பெஞ்ச் பிரஸ் த்ரோஸ். இப்பெல்லாம் லேட்டஸ்டா வந்து பெஞ்ச் பிரஸ் த்ரோஸ் பண்றாங்க ஸ்மித் மிஷின்ல. ரெண்டாவது பஞ்சிங், கிக் பாக்ஸிங், அது மாதிரி பேசிக் பவர் எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரியும் எப்போ வந்து ட்ரைனிங் என்ன மாதிரி சீசன்லாம் பண்ணணும். பொதுவாக வாலிபால் பொறுத்தளவு வாலிபால் எந்த கேமுமே வந்து ஒரு சீசன் இருக்கும். அதாவது ஆஃப் சீசன் இருக்கும், அடுத்த ப்ரீ சீசன் இருக்கும், அதுக்கப்புறம் இன் சீசன், அதுக்கப்புறம் டான் சீசன் ஆர் போஸ்ட் சீசன் இருக்கும். இப்போ என்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ட்ரைன் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் அப்படி பண்ணணும், ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் அப்படி பண்ணணும், என்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி கோல். இப்போ ஆஃப் சீசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவனை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படிங்கும்போது நிறைய ஒர்க் அவுட்ஸ் வால்யூம் வந்து ஹெவியாக இருக்கும். நிறைய ஒர்க் அவுட்ஸ் கொடுக்கணும், ரெக்கவரியும் ஹெவியாக கொடுக்கணும். ரெசிஸ்டன்ட் பொறுத்தவரைக்கும் ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் அது மாதிரி தான் ஹையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து மசில் ஹைப்பர்ட்ராஃபியும் மசில் இண்டூரன்ஸ் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் தான் நம்ம ட்ரெயின் பண்ணணும். ப்ரீ சீசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் வந்து மீடியமாக இருக்கும், ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் மீடியமாக தான் இருக்கும். ட்ரைனிங்ல வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் மூவ்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இன்சீசனில் வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் வந்து ஹையாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் வந்து லோவாக தான் இருக்கும். நீங்கள் அந்த டைமில் நீங்கள் ப்ரீ சீசனுக்குள்ள போய் இன்சீசனில் வந்து வெயிட் ட்ரைனிங்கே பண்ணலை அப்படின்னா அதே மாதிரி தான் சொன்ன மாதிரி தான் பேக் டு அட்ராஃபி டவுன் ஆயிரும். அதனால இன்சீசனில் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா ரெப்பை ரொம்ப கம்மி போயிடணும், எக்ஸ்ப்ளோசிவ் மூவ்மெண்ட்ஸ் தான் நிறைய பண்ணணும், ரெப்பை கம்மி போயிடணும். வெயிட் அப்போ தான் வெயிட் அந்த மெயின்டைன் பண்ண முடியும். போஸ்ட் சீசனில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ வாலிபால் விளாடுறீங்கன்னா வேற கேம் விளாடுறீங்க, சைக்கிளிங் போகலாம், ஏரோபிக்ஸ், ரன்னிங் அந்த மாதிரி மாற்றிக்கணும். அப்போ தான் வந்து போர் அடிக்காமல். நெக்ஸ்ட் எப்படி சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுறது? சில்ட்ரன்ஸ் பொறுத்தவரை லாங் டேர்ம் அத்லெட்டிக் டெவலப்மெண்ட் 6 ஏஜ் பார்த்தீங்கன்னா 6 to 9 years அவங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்குறாங்க? பாடி வெயிட் எக்ஸசைஸ், மேக்ஸிமம் பாடி வெயிட் எக்ஸசைஸ் தான். பைலேட்டரல் யூனிலேட்டரல். பைலேட்டரல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 15 reps பண்ணலாம். யூனிலேட்டரல் லஞ்சஸ் அது மாதிரிலாம் கொடுக்குறதா ஒரு லெக்குக்கு 5 reps மாதிரி கொடுக்கக்கூடாது. அவங்கள நிறைய ரன்னிங் போக வைக்கலாம், எஜிலிட்டி கொடுக்கலாம், பேலன்ஸ் கொடுக்கலாம், கோஆர்டினேஷன் கொடுக்கலாம், ஸ்பீடு, கேம் பேஸ்ட் ட்ரில்ஸ் நிறைய கொடுக்கணும் அவங்களுக்கு.
ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. நம்ம சொல்றது நிறைய ட்ரைனிங் ஃபுல்லாக கேம் பேஸ்ட் ட்ரைனிங்காக கொடுத்து அதில் நம்ம ஸ்பீடு எதை கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு போகணும். பிளாங்க்ஸ் நிறைய கொடுக்கலாம், சைட் பிளாங்கு எல்லா பண்ணலாம். ஃப்ரீ வெயிட் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. பேம்பு ஸ்டிக்கோ ப்ரூம் ஸ்டிக்கோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லெவல் 2 9 to 12 இயர்ஸ் இவங்களுக்கும் அதே தான். பாடி வெயிட் எக்ஸசைஸ், எஜிலிட்டி, பேலன்ஸ், கோஆர்டினேஷன், கேம் டெஸ்ட் எல்லாம் அதே தான் வரும். இப்போ வந்து அவங்களோட மூவ்மெண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்குவாட்ஸு, லஞ்சஸு எல்லாமே எப்படி பண்ணுறது, டெட் லிஃப்ட் எல்லாம் மூவ்மெண்ட்டை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணலாம். சிம்பிள் ஃப்ரீ வெயிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், வாட்டர் பக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம், பேண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பேண்ட்ஸில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஸ்லிப் ஆச்சுன்னா ஃபேஸ் அடி போகும், அந்த மாதிரி பண்ணணும். இந்த டயத்தில் வந்து காம்ப்ளெக்ஸ் லிஃப்ட் அதை வித் வெயிட்ஸோ கிளீனோ ஸ்நாச்சோ டெட் லிஃப்ட் எதுவுமே பண்ணக்கூடாது. ஒன்லி மிஷின்ஸ் வந்து பண்ணலாம். பட் அவங்க ஹைட்டுக்கும் அதுக்கும் தெரிஞ்சதா லெக் ப்ரெஸ் அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லெவல் 3 12 to 15 இயர்ஸ் இதுவும் அதே ஃபுல்லாக எல்லாம் பண்ணலாம். இப்போ மூவ்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ப்ராக்ரஸ்லி இன்க்ளூட் மோர் ஃப்ரீ வெயிட்ஸ். இப்போ என்ன பண்ணால் இந்த 12 to 15 இயர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் யூஸ் பண்ணலாம். ஷோல்டர் ப்ரெஸ் யூஸ் பண்ணலாம், பெஞ்ச் ப்ரெஸ் யூஸ் பண்ணலாம், பார்பல்லே பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 8 to 15 ரெப்ஸ் பண்ணலாம். சிங்கிள் லெக்கில் இருந்தால் இன்லேட்டரலாக இருந்துச்சுன்னா 10 ரெப்ஸ் வரை பண்ணலாம். இங்கேயும் அவாய்ட் காம்ப்ளெக்ஸ் லிஃப்ட் வித் வெயிட்ஸு, க்ளீன், ஸ்நாட்ச்சு, டெட் லிஃப்ட்டு, வெயிட்டட் ஸ்குவாட் அவாய்ட் பண்ணணும். 15 இயர்ஸ் வரை வெயிட்டட் ஸ்குவாடை எதுவுமே கொடுக்கக்கூடாது. பவர் ட்ரைனிங் கொடுக்கக்கூடாது. ஒன்லியே பாடி வெயிட் பிளேயோமெட்ரிக்ஸ் அந்த மாதிரி பாடி வெயிட் பிளேயோமெட்ரிக்ஸ் தான் கொடுக்கணும். அடுத்தது வந்து 15 to 18 இயர்ஸ் இது வந்து ப்ராக்ரஸ்லி இப்போ நம்ம ஒரு ஏஜாக நம்ம இது கொண்டு வந்துருந்தோம்னா ப்ராக்ரஸ்லி மூவிங் டுவர்ட்ஸ் அடல்ட் ப்ரோக்ராமே கொண்டு வரலாம். 15 to 18 இயர்ஸில் ஸ்பிரிட் ரொட்டீன்ஸ் நிறைய கொடுக்கலாம். இப்போ அப்பர் பாடி, லோவர் பாடி, ஆன்டீரியர், போஸ்டீரியர், அது மாதிரி நிறைய மல்டி ரொட்டீன்ஸ் கொடுக்கலாம். காம்ப்ளெக்ஸ் மல்டி ஜாயின்ட் மூவ்மெண்ட் வந்து அவனோட அந்த டெக்னிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து நம்ம கொண்டு போகணும். இப்போ வந்து அவங்கள வந்து எல்லாமே ஸ்நாட்சு, க்ளீன் அண்ட் ஜெர்க் எல்லாமே பண்ணலாம் வித் லைட் வெயிட்ஸ். அதை மட்டும் பார்க்கலாம். இப்போ வந்து வார்ம் அப் இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 80 to 90% இன்ஜுரிஸ் வர்றது காரணமே இம்ப்ராப்பர் வார்ம் அப் தான். கரெக்டாக பண்ணுறது கிடையாது. வார்ம் அப் எதுக்காக வார்ம் அப் பண்ணுறோம்? நம்ம பாடியில் உள்ள கோர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது மசில் லூசன் ஆகும் ஃபுல்லாக. இப்போ வார்ம் அப் வந்து என்ன மாதிரி இருக்கணும்? ஜென்ரலாக இருக்கணும், ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பாடியோட கோர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயிண்ட் எல்லாம் வந்து வார்ம் அப் பண்ணால் தான் ஜாயிண்ட்ல வந்து சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து செக்ரேஷன் ஆகும். ஜெனரல் செக்ரேஷன் ஆனால் தான் அந்த ஆங்கிளோ ஹிப்போ வந்து ஈஸியாக மூவ்மெண்ட் ஆகும். இந்த வார்ம் அப் வந்து என்ன மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கணும்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லைட் ஜாக், கோர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும், லைட் ஜாக், சைட் சப்பல் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டைனமிக்காகவும் ஸ்டாட்டிக்காகவும் பண்ணணும். ஃபார்வர்ட் ரன்னிங் பண்ணிட்டு ஷோல்டர் ரொட்டேஷன்ஸு, செஸ்ட் கிராஸ்க்கு, ஹாப்பிங்கு இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எஸ்ல ஃப்ளூயிட் மூவ்மெண்ட்ஸ் நிறையா மொபிலிட்டி ட்ரில்ஸ் போகணும். ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து மசில், மொபிலிட்டி வந்து ஜாயின்ஸோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. அது பண்ணும்போது லஞ்சஸ், டார்ஸ் அவுட் ட்விஸ்ட், இன்ச் வார்மு, லஞ்சஸ் வித் கியூவல் ஸ்ட்ரெச்சு அந்த மாதிரி நிறைய வந்து மொபிலிட்டி ட்ரில்ஸ் தான். நம்ம ஸ்குவாட்ஸு, டெட் லிஃப்ட், சிங்கிள் லெக் டெட் லிஃப்ட் அந்த மாதிரி மொபிலிட்டி ட்ரில்ஸ் தான் பண்ணணும். இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக என்ன கேமோ என்ன இதோ அந்த ஈவெண்ட் தக்கன ஸ்கில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வார்ம் அப் பண்ணணும். இப்போ வாலிபால் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஜம்ப்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ வந்து சிங்கிள் லெக் பவுன்ஸ், டபுள் லெக் அந்த மாதிரி ஸ்கில் ரிலேட்டடாக பால் பண்ணி நிறைய பண்ணணும். சரி, கூல் டவுன் என்ன பண்ணுறது? கூல் டவுன் எதுக்காக பண்ணுறோம்? முடிஞ்சதுக்கு அப்புறம் லைட் ஏரோபிக் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் பண்ணணும். கூல் டவுன் வந்து ப்ராசஸ் எதுக்குன்னா மறுநாள் உள்ள செஷனை நம்ம வந்து ஃபெட்டிக் இல்லாமல் அட்டன் பண்ணுறதுக்காக தான் கூல் டவுன் பண்ணுறோம். இப்போ நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படி விட்டு போயிட்டோம்னா லாக்டிக் ஆசிட் எல்லாம் மசில் அப்படியே இருக்கும். மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினே ஆயிரக்காட்டி ஃபுல்லாக மசில் டைஸ் டைட்டாக இருக்கும், காஃப் டைட்டாக இருக்கும், ஹிப்பு டைட்டாக இருக்கும், ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு போயிட்டா மறுநாள் அந்த லாக்டிக் ஆசிட்லாம் லிம்பரிக் எனர்ஜியோட போயிடுச்சுன்னா ஃப்ரீ ஆயிடும். அது எப்படி பண்ணலாம்? லைட் ஏரோபிக்ஸ் பண்ணிட்டு 5 minutes பண்ணிட்டு ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஃபோம் ரோல் யூஸ் பண்ணலாம். பிஃபோர் வார்ம் அப் கூட ஃபோம் ரோல் யூஸ் பண்ணலாம். ட்ரைனிங் ட்ரைனிங் முடிச்ச உடனே நிறைய ஹைட்ரேஷன் பண்ணலாம். ஃபுல்லாக ஹைட்ரேட் தண்ணி நிறைய குடிங்க. சம் ரிலாக்ஸேஷன் தெரபி. இந்த செஷன் எப்படி இருந்தது அவங்கள்ட்ட டாக்கிங் மூலம் அவங்க சொல்லியிருந்தாங்க. ரெக்கவரி அப்படி அடுத்தது ரெக்கவரி. இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ என்னதான் ட்ரைனிங் கொடுத்தாலும் ரெக்கவரியை வந்து மானிட்டர் பண்ணாட்டி நம்மளுக்கு வந்து பாடி வந்து ஃபெட்டிக் ஆகிடும். இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இனிஷியல் கர்வு, ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம், பாடி வந்து ஃபெட்டிக் ஆகுது. அதுக்கு வந்து ரெக்கவரி கொடுக்கணும். ரெக்கவரி கொடுத்தாதான் அந்த ப்ராசஸ் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். சில பேர் மார்னிங் 2 ட்ரைனிங் செஷன் பண்ணுவோம். அது மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் ரெக்கவரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன மாதிரி ட்ரைனிங் பண்ணுறோம் அதுக்குன்னா வெயிட் ட்ரைனிங் பண்ணோம் அப்படின்னா 48 hours வரும்.
ரெஸ்ட் வேணும். ஸ்பீட்லாம் பண்ணீங்கன்னா 12 ஹவர்ஸ், ஏரோபிக்ஸ்லாம் 12 ஹவர்ஸ் போகும். இதே ஹெவி பிளேமோட்டிக்ஸ் பண்ணீங்கன்னா 72 ஹவர்ஸ் உங்களுக்கு அடுத்த செஷன் வரும்போது 72 ஹவர்ஸ் ஆகும். அது இல்லாமல் அடுத்தது போட்டிங்கன்னா உங்களோட ரெக்கவரி ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக வரல அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கம்பல்சரி அஃபெக்ட் ஆகும். ரெக்கவரியில் வந்து 2 டைப் இருக்கு. ஒன்று ஃபிசியாலஜிக்கல், ஒன்று சைக்காலஜிக்கல். ரிஸ்டோரேஷன், ரீஜெனரேஷன். இது சில மார்க்ஸ் இருக்கு. எதனால ரிட்டர்னிங் இப்போ ட்ரைனிங் பண்ணுறோம், ட்ரைனிங் பண்ணி மசில் சோர்னஸ்லாம் இருக்கும், நைட்டு தூங்குறோம், மறுநாள் காலையில் ரிக்கவரி ஆகிடும். இப்போ கொஞ்சம் அதில் வந்து என்ன பண்ணுறோம்னா காமன் நெகட்டிவ் டேர்ம்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம். அதாவது ஓவர் ரீச்சிங்கு, ஓவர் ட்ரைனிங்கு, ஓவர் யூஸ்டு, பர்ன் அவுட். ஓவர் ரீச்சிங் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது ஈஸியாக வந்து ஃபிசியாலஜிலாம் நம்ம கொண்டு வந்துடலாம். ஓவர் ட்ரைனிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஓவர் ட்ரைனிங் பண்ணிட்டோம்னா நைட்டு தூக்கம் வராது. மறுநாள் வந்து உங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்பல்சரி கம்மியாகும், பழைய பெர்ஃபார்மன்ஸ் போக முடியாது. அந்த டயத்தில் வந்து ஓவர் ட்ரைனிங் நம்மளுக்கே தெரியும். ஓவர் யூஸ் வந்து பயோமெக்கானிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன். ஒரு இன்ஜுரி இருக்குன்னா அதை ரிலீஸ் பண்ணணும், பண்ணிட்டு நம்ம ட்ரைனிங் பண்ணணும். அது இல்லாமல் அதே இன்ஜுரியில் திருப்பி அதே ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த இன்சஃபிஷியன்ட் லோடிங் பேட்டர்ன் அதையும் இருக்கும்போது ஓவர் யூஸ் செஞ்சாச்சு மெக்கானிக்கல் வந்து இதாகும், டிஸ்ஃபங்க்ஷன் ஆகும். பர்ன் அவுட் வந்து சைக்காலஜிக்கல் ட்ரெயின் அத்லெட்ஸு அவங்க லூஸ் இன்ட்ரெஸ்ட், அந்த கேம் மேலேயே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து 2 டைப் ஆஃப் மார்க்கர்ஸ் நம்ம பார்க்கணும். ஃபிசியாலஜிக்கல் மார்க்கர்ஸ், சைக்காலஜிக்கல் மார்க்கர்ஸ். ஃபிசியாலஜிக்கல் மார்க்கர்ஸில் பார்த்தா இன்க்ரீஸ் மசில் டென்ஷன். இது வந்து நம்ம ஸ்ட்ரெச்சஸ் மூலம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ்ட் ஹார்ட் ரேட். இப்போ ஒரு ட்ரைனிங் முடிச்சு ஓவர் யூஸ் இதாகிட்டு அப்படின்னா ஹார்ட் ரேட் வந்து மறுநாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். நல்ல ரெக்கவரி இருந்துச்சுன்னா ஹார்ட் ரேட்டு கம்மியாக இருக்கும். ரெக்கவரி சரியில்லை அப்படின்னா ஹார்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏரோபிக் அனோரோபிக் வந்து த்ரெஷ்ஹோல்டு வந்து கம்மியாயிடும். இப்போ இந்த செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸில் இவ்வளோ வெயிட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். பசி இருக்காது. இங்கிலீஷ் சில பேருக்கு ட்ரைனிங் ஹெவி ஆகிடுச்சுன்னா ஃபீவர் உண்டு, அந்த மாதிரிலாம் இருக்குது. சைக்காலஜிக்கல் மார்க்ஸ் டிப்ரெஸ்ட் மூடு, ஸ்டேட்ஸு, டிஸ்டர்ப் ஸ்லீப்ஸு, இன்க்ரீஸ் ஆங்ஸைட்டி, இன்க்ரீஸ் ஃபெட்டிக்கு, ஓவர் சென்சிட்டிவ் டு பெர்ஃபார்மன்ஸு, டிக்ரீஸ் விகர், டிக்ளைன் இன் செல்ஃப். இது எல்லாமே வந்து சைக்காலஜிக்கல் மார்க்கர்ஸ். இது எல்லாத்தையுமே ஒரு ட்ரைனர் வந்து கம்பல்சரியாக இதை அசஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ரெக்கவரி மெத்தட்ஸ், என்ன மாதிரி ரெக்கவரி மெத்தட்ஸ்லாம் நம்ம பண்ணலாம்? நியூட்ரிஷன் அண்ட் ஃப்ளூயிட்ஸ். நியூட்ரிஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் இமீடியட்டாக நீங்கள் வாட்டரோ ஏதோ எடுத்துக்கணும், சம் ப்ரோட்டீன்ஸோ கார்போஹைட்ரேட்ஸோ எடுத்துக்கணும். வாட்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஸ்லீப் கம்பல்சரி, மேடம் சொன்ன மாதிரி ஸ்லீப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்லீப் இருந்தால் தான் உங்களுக்கு ரெக்கவரியாக வரும். ஸ்லீப் இல்லை அப்படின்னா ரெக்கவரி கஷ்டம். ரெக்கவரி வந்து ஆக்டிவ் ரெக்கவரியாக பண்ணலாம். இப்போ ஒரு ட்ரைனிங் பண்ணுறோம், நம்மளே பண்ணுறது தான் ஸ்ட்ரெச்சிங், ஆக்டிவ் ஸ்ட்ரெச்சிங்கு, ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் சைக்கிளிங்கு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா அந்த ட்ரைனிங் இப்போ ஃபுல்லாக ரெஸ்ட் விடாமல் ஆக்டிவ் ஃபுல்லாக 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஸ்ட்ரெச் எப்படி பண்ணுறது? ஆக்டிவ் ரெக்கவரி பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச்சிங் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைப். இப்போ ஸ்ட்ரெச்சிங் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து கேம் இருக்கும்போது டைனமிக்காக பண்ணணும். ரெக்கவரி பிள்ளை வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் தான் பண்ணணும். ஸ்டாட்டிக் பண்ணால் மேக்ஸிமம் ஒரு டைம் பண்ணுற மாதிரி தான் 30 செகண்ட்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணணும், ஹோல்ட் பண்ணணும். அந்த பொசிஷன் பண்ணால் தான் வந்து அந்த மசில் வந்து லெந்தன் ஆகும். அந்த மசில் லெந்தன் ஆகி இது பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த மசிலுடைய இது ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அடுத்தது மசாஜ் மூலம் பாடி தெரப்பீஸ், ஹீட் தெரப்பீஸ், ஸ்பா, ஹாட் ஷவர், சோனா, கோல்ட் தெரப்பீஸ், ஐஸ் பாத். இப்போ நிறைய இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா கிரிக்கெட் டீம்ஸ்லையும் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வர வெயிலில் ப்ராக்டிஸ் இது பண்ணிட்டு இருப்பாங்க. மேட்ச் ஆடிட்டு ஈவினிங் செஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஸ் க்யூப்ஸாக வாங்கி போய் டபுளாக உட்காந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் 1 மினிட் உட்காந்துட்டு எழுந்திரிச்சிருவாங்க. இது பண்ணும்போது என்ன ஆகும்னா நிறைய இன்ஜுரிஸ் வந்து கம்மியாகும். ரெண்டாவது ஹைட்ரோதெரப்பி பண்ணலாம். ஸ்விம்மிங் போயிட்டு ஸ்விம்மிங்கில் பண்ணலாம். கான்ட்ராஸ்ட் ஷவர்ஸ் எப்படின்னா வீட்லேயே பண்ணலாம். ஹாட் வாட்டர் 3 மினிட்ஸு, 1 மினிட் நார்மல் வாட்டர். இதை மாற்றி 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கம்ப்ரெஷன் கார்மெண்ட்ஸ், டைட்ஸு, அந்த மாதிரி கம்ப்ரெஷன் கார்மெண்ட்ஸ் போட்டால் அந்த கம்ப்ரெஷனில் வந்து உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். அடுத்து பேசிவ் ட்ரைனிங் ஒன்றுமே கிடையாது. வால் பக்கத்தில் படுத்துட்டு காலை 2 தூக்கி வைக்கிறது தான் பேசிவ். பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக லிம்ஸில் உள்ள எல்லாமே ட்ரெயின் ஆயிடும். இப்போ இங்கிலீஷ் ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் இது மாதிரி தான் பண்ணுறாங்க. இன்ஜுரி ப்ரிவென்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். மோஸ்ட் ஆஃப் த இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் மேக்ஸிமம் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபிசியோ தான் பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
ரீஹாபிலேஷன் ப்ரோக்ராம்லாம் பண்ணி அடுத்தது வந்து இது பண்ணுவாங்க. ஸ்ட்ரென்த் கண்டிஷனிங் கோச்சோட ரோல் என்ன, ரீஹாபிலேஷன் வந்து அவங்க கொடுத்த ரீஹாபிலேஷனை மானிட்டரிங் பண்ணணும். திருப்பி வந்து அவங்கள வந்து ரீகண்டிஷன் பண்ணணும். அவங்க மோட்டார் லேர்னிங், ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த்து, இண்டூரன்ஸு அதுக்கப்புறம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பேக் டு அவங்களோட காம்படிஷன் கொண்டு போகணும். அதுதான் ஸ்ட்ரென்த் கண்டிஷனுடைய கோச். உன்னுடைய எப்போ ஃபர்ஸ்ட் இன்ஜுரிக்கு முன்னால என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததோ ஆஃப்டர் இன்ஜுரி ரீஹாபிலேஷன் ரீகண்டிஷன்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு இன்ஜுரி ப்ரிவென்ஷன். எப்படி வந்து இன்ஜுரியை வந்து ப்ரிவென்ஷன் மானிட்டரிங் பண்ணுறது, கொஸ்டினர் அவங்ககிட்ட அத்லெட்ஸ் நீங்க எப்படி இருக்கு, என்ன ஏதாவது மூட் ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்கு, அதெல்லாம் நம்ம கொஸ்டினர் எடுக்கணும். ட்ரைனிங் லோடு கம்பல்சரி, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரைனிங் லோட கம்பல்சரியாக மானிட்டர் பண்ணணும். ஆர்பியில் ஒவ்வொரு செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்பி லோடு மானிட்டர் பண்ணணும். பண்டு வீக்லி லோடு எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்தாதான் உங்களுக்கு இதாக இருக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட்டு என்ன மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி, மசில்ஸு, ஸ்ட்ரென்த்து, பேலன்ஸ், மூவ்மெண்ட், அந்த கேமுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாத்தையுமே பண்ணணும். பண்ணாதான் அந்த அத்லட்டோட அவனால என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். சேஃப்டி மெஷர்ஸ் கம்பல்சரி ட்ரைனிங். ஒரு ட்ரைனிங் பண்ணால் என்வரான்மெண்ட் ஹார்ட் கிளைமேட்ல போய் நம்ம ட்ரைனிங் பண்ணக்கூடாது. நிறைய ஹீட் ஸ்ட்ரோக் அது மாதிரிலாம் வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. ட்ரைனிங் எக்யூப்மெண்ட்லாம் பக்காவா இருக்கா என்ன ஏதுங்கிறது அனலைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அத்லட் என்ன மாதிரி அத்லட் அவங்க என்ன கேம் விளையாடுறாங்களோ அந்த கேமை பத்தி கம்பல்சரி அனலைஸ் பண்ணணும். அதுல வந்து எவ்வளவு ஓவர் யூஸ், இப்போ கிரிக்கெட் எடுத்துட்டோன்னா கேம் எவ்வளோ நேரம் டைமு, எவ்வளோ பவுலிங் போடுறாங்க ஒரு பிளேயரு, ரெண்டாவது ஃபிசிக்கல் கான்டாக்ட்ஸ் ஏதாவது இருக்கா அதெல்லாம் பார்க்கணும். பார்த்து கேமை பற்றி கம்பல்சரியாக ஸ்ட்ரென்த் கண்டிஷன் தெரியும். பிரின்சிபல் ஆஃப் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் 6 பிரின்சிபல் இருக்கு. மினிமம் டேமேஜ். இப்போ ஒரு பிளேயர் இருக்கான், இன்பிட்வீன் இதில் மேட்சஸில் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு, லைட் ஆங்கிள் ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு. பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அதை விளையாடக்கூடிய அந்த மைண்டில் செட்லாம் இருக்கும். அது திருப்பி அந்த மினிமைஸ் இன்ஜுரியை வந்து நம்ம அப்படியே எடுத்து கொண்டு போய் ரிகவரி பண்ணுறது பிரச்சனை இல்லை. அதோட அவனை விளையாட விட்டோம்னா இன்னும் அதிகமாயிடும். அந்த இன்ஜுரி வந்து ரொம்ப ஒர்சன் ஆயிடும். இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ரெடியூஸ் த பெயின் பண்ணுவாங்க, அந்த உள்ள இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் பண்ணதும் ப்ரொமோட்டிங் ஹீலிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ரீஸ்டோர் த மெயின்டைன் ஃப்ளெக்சிபிலிட்டி. பழைய இன்ஜுரிக்கு முன்னால் என்ன ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த்து, ஃபிட்னஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து கொண்டு வர பாடி அவேர்னஸ். இப்போ ஆங்கிள் இன்ஜுரிலாம் அடுத்தது அவங்க பேலன்ஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலிட்டியில் கொண்டு வந்துட்டு ஃபுட் ஸ்டெபிலிட்டி கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் சர்ஃபேஸ் ஹோம் ரோலர்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணி அன்ஸ்டேபிள் சர்ஃபேஸில் வந்து அவங்க ட்ரைனிங் வந்து ஃபங்க்ஷனல் ரீஹாபிலேஷன் ஒன்றும் இல்லை, மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். பலப்படியும் ஹைப்போட்ராஃபி, ஸ்ட்ரென்த்து, பவர் கொண்டு போகணும். அடுத்து பிரின்சிபல் ஆஃப் ரீஹாபிலேஷன். ரீஹாபிலேஷன் வந்து மெயின் பிரின்சிபல் ஆஃப் ரீஹாபிலேஷன் வந்து என்னன்னா ரிட்டர்ன் த அத்லட் ப்ரீ இன்ஜுரி ஆக்டிவிட்டி லெவல் ஆர் பெட்டர். இப்போ நிறைய பிளேயர்ஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, இன்ஜுரி ஆகுது போகிறாங்க அப்படின்னா அவங்க ரீஹாபிலேஷனை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. புவர் ரீஹாபிலேஷன் வந்து அதுக்கப்புறம் பழையபடியும் அது வந்து உங்களுக்கு வந்து இன்ஜுரியை கொண்டு வரதான் செய்யும். ரீஹாபிலேஷன் பர்சன் எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி அவ்வளோ நாள் பண்ணி தான் ஆகணும். பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு கிராஜுவலாக வந்து அது எடுத்துகிட்டு போகணும். இப்போ ரீஇன்ஜுரி, இப்போ வந்து ஒரு இன்ஜுரி ரீஹாபிலேஷனோட மெயின் என்னன்னா, இப்போ ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா திருப்பி அந்த இன்ஜுரி வராமல் பார்த்துக்கணும். அதுதான் ரீஇன்ஜுரி ஆஃப் இன்ஜுரி. இப்போ பழையபடியும் அதே இடத்துல இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா ரீஹாபிலேஷன் சரி பண்ணல, சரியா பண்ணலன்னா. அதுக்கப்புறம் unable to compete at pre-injury level. ரீஹாபிலேஷன் வந்து புவரா இருந்துச்சுன்னா உங்களால பழைய ஃபிட்னஸ் லெவலுக்கு போக முடியாது. பாசிபிள் டு இன்ஜுரி another area of body. ப்ராக்ரஸ் ரீஹாபிலேஷன் ஹைக்கரி அப்படிங்கிறது வந்துன்னா இப்போ இன்ஜுரி ஆயிடுச்சு, ஃபிசியோதெரப்பி ரீஹாபிலேஷன்லாம் பண்ணிட்டாங்க, ட்ரைனர்கிட்ட வரும்போது பழையபடியும் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த்து, ப்ரொப்ரியோசெப்ஷன், பாடி அவேர்னஸ் கொண்டு வந்துட்டு இண்டூரன்ஸ் கொண்டு வந்துட்டு மோட்டார் லேர்னிங் ஸ்கில்ஸ், ஸ்பீடு, எஜிலிட்டி, குவிக்னஸ், பவர் எல்லாமே ட்ரெயின் பண்ணி அவனை கொண்டு வந்து காம்படிஷன் கொண்டு போய் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனோட கோச்சோட வேலை. அசஸ்மெண்ட் வந்து ஒரு அத்லட்டோட என்ன அவனுடைய பிளஸ் மைனஸ் தெரிஞ்சாதான் நம்ம வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடியும். அவன் வந்து ப்ராக்ரஷன் எடுத்துட்டு போகணும். எதுவுமே இல்லாம அதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து எல்லா அத்லட்டுக்கும் வந்து சூட்டபிள் ஆகாது. ஒவ்வொரு அத்லட்டும் ஒவ்வொரு மாதிரி குவாலிட்டி இருக்கும். சில பேருக்கு எக்ஸ்ப்ளோசிவ் பவர் இருக்கும், சில பேருக்கு இண்டூரன்ஸ் இருக்காது, அப்புறம் சில பேருக்கு வந்து மூவ்மெண்ட்ஸ், எஜிலிட்டி இருக்காது. இதெல்லாம் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது? அதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கும், பேசிக் டெஸ்ட். நான் ரொம்ப அதில் பண்ணிட்டா நம்ம ஈஸியாக வந்து இந்த பிளேயர் இதில் லேக் ஆகிறான், அவனுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தா போதும் அப்படிங்கும்போது கோச்சஸ்க்கு வந்து ஈஸியாக அந்த பிளேயரை வந்து கொண்டு வந்துடலாம்.
இல்லை எல்லாருக்குமே ஒரே டெய்லர் மேடா இதுதான் ஒர்க் அவுட் இதுதான் பண்ணுங்க அப்படிங்கும்போது அது இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஈவனா இருக்காது. இதுல வந்து 2 டைப் ஆஃப் அசஸ்மெண்ட் இருக்கு. சப்ஜெக்டிவ் இன்ஃபார்மேஷன், ஜெனரலா மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, அவன் இன்ஜுரி ஹிஸ்ட்ரி, அவன் ஸ்டூடெண்டா, ஆக்குபேஷன் என்ன மாதிரி, லைஃப் ஸ்டைல், ஹாபிஸ், பர்சனல் ஏஜ், செக்ஸ், அந்த மாதிரி நார்மல் சப்ஜெக்டிவ் இன்ஃபார்மேஷன் அந்த அத்லெட்டை பத்தி எடுக்கக்கூடியதான் சப்ஜெக்டிவ் இன்ஃபார்மேஷன். அடுத்தது வரல வரல. அடுத்தது வந்து ஆக்டிவ் இன்ஃபார்மேஷன். இதுல வந்து மஸ்குலோஸ்கெலட்டல் ஸ்கிரீனிங், இது வந்து கம்பல்சரியா பிசியோதெரபிஸ்ட் தான் பண்ணுவாங்க. இந்த எந்த ஸ்கிரீனிங்குமே வந்து ஒரு ட்ரைனிங் செஷன், ஒரு ப்ரோக்ராமிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த எல்லா ஸ்கிரீனிங்கும் எடுத்துக்கும். பிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை த மஸ்குலர் இம்பேலன்சஸ். நிறைய இன்ஜுரிஸ் வந்து மஸ்குலர் இம்பேலன்ஸ்னால தான் ஏற்படுது. அதனால ஃபுல்லா கம்பல்சரியா பிசியோதெரபிஸ்ட் வந்து அவன் பண்ணிவிட ரேஞ்ச் ஆஃப் மோஷன், ஷோல்டரோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன், நீ, ஹிப்பு எல்லாத்தையுமே அசஸ் பண்ணி இந்த ரேஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். சில பேருக்கு லிம்பு ரைட்டு இல்லை ஒரு கால் லென்த்தா இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து அசஸ்மெண்ட் பண்ணாதான் தெரியும். அது கம்மியா இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். லோடு ஒரு லெக்ல விழுவும். அது மாதிரி பாஸ்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாஸ்டர் கம்பல்சரியா பண்ணுவாங்க. பாஸ்டர் வந்து கரெக்டா இல்லை அப்படின்னா நிறைய இன்ஜுரிஸ் வரும். ஹிப்போசிஸ் நிறைய பேருக்கு வந்து செஸ்ட் மசில் டைட் ஆயிடுச்சுன்னா ஷோல்டர்ஸ் வந்து ரொட்டேட் ஃப்ரண்ட்ல வந்துடும். ஃப்ரண்ட்ல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவன் ஸ்மாஷிங் ஆக்ஷன் பண்ணும்போது பூன் விழுந்துருப்பாங்க. அவங்க ஸ்மாஷிங் ஆக்ஷன் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஷோல்டர் இன்ஜுரி வந்து ரொட்டேட்டர் கஃப் ரொம்ப வீக்கா இருக்கும். ஆன்டீரியர் செஸ்ட் மசில் வந்து ரொம்ப டைட்டா இருக்கிறதுனால அது கண்டினியூட்டா ஸ்மாஷிங் ஆக்ஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஷோல்டர் இன்ஜுரி வந்துடும். ரெண்டாவது வந்து ஆன்த்ரோபோமெட்ரிக் டெஸ்டிங், பாடி கம்போசிஷன் எப்படி இருக்கு அவனுடைய. லாஸ்ட் டைம் அப்போ சொன்ன மாதிரி தான் அவனோட ஹிப் ஹைட்டு, வெயிட், ஸ்கின் ஃபோல்ட் வித், லிம்ப் லென்த், வேஸ்ட் ஹிப் ரேஷியோ, அது மாதிரி ஜென்ரலா உள்ள ஆன்த்ரோபோமெட்ரிக் மெஷர்மெண்ட் ஃபுல்லா நம்ம எடுத்து வச்சுக்கணும். மூவ்மெண்ட் ஸ்கிரீனிங் இது வந்து ரொம்ப முக்கியம். மூவ்மெண்ட் ஸ்கிரீனிங் அத்லெட் வந்து எப்படி மூவ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அவனால என்ன பண்ண, சில பேர் ஸ்குவாட் உட்காரவே முடியாது. உட்கார சொன்னீங்கன்னா ஹீல் லிஃப்ட் ஆயிடும். அது ஏன் லிஃப்ட் ஆகுதுன்னா ஆக்சுவலி டைட்னஸ் ஃபுல்லா டைட்னஸ், அதனால தான் அவங்களால உட்கார முடியாது. ஹீல் ஸ்குவாட் உட்கார சொன்னா ஹீல் லிஃப்ட் ஆயிடும். இது வந்து ஃபங்க்ஷனல் மூவ்மெண்ட் ஸ்கிரீனிங் வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோம்னா, ஸ்குவாடிங் ஓவர் ஹெட் ஸ்குவாட்ல பண்றோம். ஓவர் ஹெட்ல போடும்போது லும்பரா கரெக்டா அந்த பொசிஷன்ல இருக்கா, வெயிட் எல்லாமே கரெக்டா வருதா அப்படிங்கிற அந்த சில டெஸ்ட் இருக்கு. அது மாதிரி ஒன் லெக் அடில் ஸ்டெப்பிங், லஞ்சஸ், இன்லைன் லஞ்சஸ், ரீச்சிங், ஷோல்டர் பாக்குறது, மொபிலிட்டியை போகுது, ரீச்சிங், 2 ஹேண்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கா அப்படிங்கிற மாதிரி. லெக் ரைசிங் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் ஃபிளெக்சிபிலிட்டியை வந்து பண்ண போகும். எவ்வளவு இருக்கு, மேக்ஸிமம் 90 டிகிரி தான் ஓகே, சில பேருக்கு வரவே வராது ஃபுல்லா. அது மாதிரி புஷ்அப் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, புஷ்அப் ஸ்ட்ரென்த் எப்படின்றது. அப்புறம் ரொட்டேட்டர் ஸ்டெபிலிட்டி வந்து கோருக்கும் இல்லை லோவர் லிம்புக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறது தான் ரொட்டேட்டர் ஸ்டெபிலிட்டி. இதெல்லாம் பண்ணி பார்த்தா தான். இப்போ சில பேர் ஸ்குவாட் சரியாக உட்கார முடியாது, சில பேர் ஹடில்ஸ் பண்ணும்போது பேலன்ஸ் கிடைக்காது, மாறும். அவங்களுக்குலாம் ஏன் என்ன ஏதுங்கிறத வந்து அந்த இதில் மட்டும் அது தக்கன அவங்களுக்கு கரெக்டிவ் எக்ஸசைஸ் கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நம்ம லோடு கொடுத்தா அவங்களுக்கு இன்ஜுரிஸ் வராது. இது எதுவுமே தெரியாம நம்ம அவங்களுக்கு எல்லாரும் போல அந்த லோடு கொடுத்து கம்பல்சரி இன்ஜுரிஸ் வரும். ஸ்கிரீனிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கிரீனிங் பண்ணாதான் அந்த அத்லெட்டுக்கு வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும், ப்ரோக்ராம் டிசைன் பண்ணணும். பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங், இப்போ ஒரு கேம் எடுத்து எல்லா கேமுக்கும் எல்லா டெஸ்ட்டும் தேவை கிடையாது. சில கேம் என்ன அந்த கேமுடைய இது எப்படி இருக்கோ அது தக்கன நம்ம டெஸ்ட் தான், பேசிக் டெஸ்ட் எடுத்தாலே போதும். பார்த்தா மேக்ஸிமம் வாலிபாலை பொறுத்தவரை பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் மஸ்குலர் ஸ்ட்ரென்த் 1 ஆரம் பெஞ்ச் ப்ரெஸ் எடுக்கணும், 1 ஆரம் பேக் ஸ்குவாட் எடுக்கலாம். அதாவது அப்பர் பாடி லோவர் பாடி ஸ்ட்ரென்த் 1 ஆரம் எடுக்க முடியல அப்படிங்கும்போது 8 ஆரம் 5 ஆரம்ஸ் அது மாதிரி எடுத்துட்டு நம்ம 1 ஆரம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ அப்பர் பாடி லோவர் பாடி எப்போ 50 கேஜஸ் 5 ரெப்ஸ் பண்ணாங்க அப்படின்னா சரி அவனுடைய 1 ஆரம் மேக்ஸிமம் என்ன அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிட்டு அது தக்கன நம்ம வந்து ட்ரைனிங்கை வந்து ப்ரோக்ராம் பண்ணாதான் அடுத்த ப்ராக்ரஸ் இருக்கும். அவனுடைய 1 ஆரம் எதுவுமே தெரியாம நம்ம பண்ணோம்னா அது ப்ரோக்ராம் வந்து கரெக்டா இருக்கு. மேக்ஸிமம் மஸ்குலர் பவர், இது வந்து பவர் வந்து மேக்ஸிமம் வந்து நல்ல ப்ரொஃபஷனல் அத்லெட் அது மாதிரி ட்ரைனிங்ல இருக்க அத்லெட்லாம் 1 ஆரம் பவர் கிளீன் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இல்லைன்னா 5 ஆரம் பவர் கிளீன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வெர்டிகல் ஜம்ப் ஈஸியாக அசஸ் பண்ணலாம். லோவர் பாடியோடைய பவரை வந்து ஈஸியாக நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். அனோரோபிக் கெப்பாசிட்டி, நம்ம வாலிபால் பொறுத்தளவு அப்படி சொன்ன மாதிரி அனோரோபிக் அண்ட் கிளைகோசிஸ் 2 எனர்ஜி சிஸ்டம், பாஸ்போஜன் அண்ட் கிளைகோசிஸ். அதனால அந்த 2 இதையும் நம்ம யூஸ் பண்ண முடியும்.
300 yard ஷட்டில்ஸு, லைன் ட்ரில்ஸு, ராஸ்ட், ரன்னிங் ஏரோபிக் டெஸ்ட், ஸ்பீட் டெஸ்ட், அது மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்கு. இந்த டெஸ்ட்லாம் எடுத்துட்டோம்னா அவன் என்னென்ன எதுல இருக்கான்னு பார்த்தா அதுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணது ரொம்ப வசதியா இருக்கும். ஏரோபிக் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நார்மலா யோயோ டெஸ்ட்டோ மேக்ஸிமம் ஏரோபிக் ஸ்பீட் டெஸ்ட்டோ பண்ணிக்கிட்டு மேக்ஸிமம் ஏரோ ஸ்பீட்லாம் பண்ணிக்கிட்டோம்னா அதை வந்து நம்ம அவனுடைய மேக்ஸிமம் ஸ்பீடு 110% நம்ம வந்து ட்ரைனிங் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எஜிலிட்டி டி டெஸ்ட், ப்ரோ எஜிலிட்டி டெஸ்ட். நம்ம எஜிலிட்டி வந்து டி டெஸ்ட், மல்டி டைரக்ஷன், லெஃப்ட் ரைட், இதில் சிக்னலோட அவனுக்கு ரியாக்ஷன் கூட கொடுக்கலாம். லெஃப்ட் ரைட் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு விசிலோ சவுண்ட்ஸோ சைன்ஸோ நமக்கு கொடுத்து அந்த ரியாக்ஷன் ஸ்பீட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். பேலன்ஸ் வந்து ஸ்டாண்டிங் ஸ்ட்ரோக் டெஸ்ட்டு, ஒய் பேலன்ஸ் டெஸ்ட்டு, ஸ்டார் எக்யூஷன் பேலன்ஸ் டெஸ்ட், அது மாதிரி இருக்குது. ஸ்டார் எக்யூஷன் வந்து பேலன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃபார்வேர்டு ஃபுல்லாக எல்லா மல்டி டைரக்ஷனில் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி நம்மளுடைய பேலன்ஸ் வந்து அதில் பார்த்துக்கலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நார்மலாக சிட் அண்ட் ரீச் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக டெஸ்ட் வந்து இந்த ஃபாலோவிங் ஆர்டர்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபேட்டிகிங் டெஸ்ட், ஃபுல்லாக மெஷர்மெண்ட் எடுக்கிறது வைக்கிறது ஃபுல்லாக அது மேலே எடுத்துக்கலாம். அடுத்தது எஜிலிட்டி டெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது மேக்ஸிமம் பவர் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். எல்லா நாளும் ஒரே நாளில் எல்லா டெஸ்ட்டும் பண்ண வேண்டாம். பவர், ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி வந்து பண்ணும்போது மறுநாள் பண்ணிக்கலாம். அதை ஆனோரோபிக்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது பண்ணிக்கலாம். அது ஃபர்ஸ்ட்டே ஆனோரோபிக் போட்டு மற்ற டெஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து டேட்டா வந்து வேலிடாக இருக்காது. லோக்கல் மசில் இன்டூரன்ஸ், லோக்கல் மசில் இன்டூரன்ஸ்லாம் ஈஸி தான். நம்ம புஷ்அப்ஸோ சிட்அப்ஸ் டெஸ்ட்டோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஃபெட்டிகிங் ஏரோபிக்ஸ் கெப்பாசிட்டி மட்டும் கொஞ்சம் நல்லா ரெக்கவரியில் இருக்கும்போது பண்ணால் நல்லா இருக்கும். அது மாதிரி ஏரோபிக் கெப்பாசிட்டி டெஸ்ட்டோ அதை மட்டும். அசஸ்மெண்ட் எதுக்காக அசஸ் பண்ணோம்? நம்ம எடுக்கிற இது வந்து வேலிடாக இருக்கணும். ஒரு அத்லட்டோடைய இதெல்லாம் எடுத்துக்கும் போது அது கம்பல்சரி அது வேலிடாக இருக்கும். இதை வச்சு தான் நம்ம அடுத்தது ப்ராக்ரஷன் பண்ண முடியும். இது வேலிட் இல்லாமல் நம்ம பண்ணோம்னா நம்மளுடைய ட்ரைனிங் ப்ராசஸ் வந்து ப்ராக்ரஷன் இருக்காது. ரிலையபிலிட்டி, இப்போ ஒரு குரூப்புக்கு பண்ணுறோம் அப்படின்னா ரிலையபிலிட்டினா இப்போ நம்ம பண்ணுறோம், நான் ஒரு டெஸ்ட் பண்ணுறேன், அது இன்னொருத்தர் வந்து இதே டெஸ்ட் பண்ணும்போது அதே டைமிங்ஸு அதே இதுதான் இருக்கும். அதுதான் ரிலையபிலிட்டி. ஸ்டாண்டர்டைஸ்டு, இப்போ நம்ம வாலிபாலுக்கும் போது ஒரு 10 பேருக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த 10 பேருக்கும் இந்த டெஸ்ட் பண்ணால் அதே ரிசல்ட். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒன்று போல இருக்கும். வாலிபால் பிளேயர்ஸ்னா இந்த டெஸ்ட் அப்படி எப்படி பண்ணிடணும். ரெண்டாவது ஜெனரலாக அதில் ஸ்பெசிஃபிக்காக வேணும். ஜென்ரலாக வந்து ஃபோர்ஸ் பிரேக்கில் வந்து ட்ராப் ஜம்ப் பண்ணும்போது எவ்வளோ ஃபோர்ஸ் என்ன ஏதுங்கிறத வந்து ஜென்ரல் பண்ணுறது ஜம்பிங்கில். ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா ஸ்விம்மிங்கில் வந்து டம்பிள் டர்ன் பண்ணுவாங்க. ஸ்விம் பண்ணிட்டு டர்ன் பண்ணிட்டு அந்த ஃபுல்லாக வாழை கிக் பண்ணிட்டு போவாங்க. அது எவ்வளோ செகண்டில் அவன் ஃபிளிப் ஆகிறான் என்னங்கிற அந்த டெஸ்ட் இருக்குது. அது பண்ணும்போது அதில் லேக்கிங் இருந்துச்சுன்னா அதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி கொண்டு வரதுங்கிறது அதை ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து இது பண்ணணும். வாலிபால் ஸ்ட்ரென்த்ஸு, வாலிபாலுக்கு பொறுத்தளவு எதெல்லாம் ப்ளஸ் எதெல்லாம் மைனஸ் பண்ண போகிறோம். பவர்ஃபுல் லோவர் பாடி இருக்கணும் ஒன்று, ஸ்ட்ராங் டைனமிக் கோர் இருக்கணும், பவர்ஃபுல் அப்பர் பாடி, லோவர் பாடி ப்ரொப்ரேஷன் கம்பல்சரியாக வேணும். நம்ம கீழே புஷ் பண்ணி கிரவுண்ட்லேருந்து லிஃப்ட் பண்ணும்போது ஹிப்பு அப்பர் பாடி ஸ்டெபிளைஸாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பவர் வந்து கரெக்டாக போய் நீங்கள் ஸ்மாஷ் பண்ண முடியும். லோவர் பாடி பவர் கொடுத்துட்டு கோர் அப்பர் பாடி கோர் ஸ்டெபிலைசேஷன் இல்லை அப்படின்னா பவர் லீக் ஆகிடுச்சுன்னா உங்களோட ஜம்ப் போக முடியாது, எஃபிஷியண்டாக ஸ்மாஷ் பண்ண முடியும். நீங்கள் கீழே கிரவுண்ட்லேருந்து புஷ் பண்ணிட்டு என்ன பவர் கொடுக்குறீங்களோ அந்த பவர் தான் நம்ம ஆர்க் பண்ணிட்டு ஸ்மாஷ் பண்ணுறோம். இதில் வந்து எந்த லீக்கேஜுமே கூடாது. பொதுவாக வாலிபாலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம போஸ்டீரியர் செயின் தான் யூஸ் பண்ணுறோம். பேக் மசில்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுறோம். பேக் மசில்ஸ்னால் என்னென்ன மசில்ஸு? காஃபு, ஹாம்ஸ்ட்ரிங்கு, க்ளூட்டு, எரெக்டர் ஸ்பைன், மல்டிபிட்டஸ் அந்த மசில்ஸு, ஷோல்டரு, போஸ்டீரியர் ஷோல்டர் டெல்டாய்டு, இதை ஃபுல்லாக பண்ணுறோம். மேக்ஸிமம் பாடி பில்டர்ஸ் மட்டும்தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து ஈக்குவலாக பண்ணுவாங்க. சில நார்மலாக உள்ள இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் தான் நிறைய பார்க்க, 6 பேக்ஸு, பைசெப்ஸு, செஸ்ட்டு, குவாட்ரெப்ஸ் இதெல்லாம் பார்க்க, போஸ்டீரியர் பண்ண மாட்டாங்க. போஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா விங்கிங் ஸ்காப்புலா எல்லாமே இருக்கும். அதனால பாடி நம்ம வாலிபாலை பொறுத்தவரை ஆன்டீரியர் என்ன மசில் பண்ணோம்னா ஆன்டீரியர் செய்யணும், போஸ்டீரியர் செய்யணும், ரெண்டுமே வந்து ஈக்குவலாக நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும். பொசிஷன் வந்து கொஞ்சம் நிறைய பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அந்த டிராபேக் எதுவுமே இருக்காது. ரெண்டாவது நிறைய ஃபுட் ஸ்டெபிலிட்டி, ஃபுட் ஸ்பீடு அண்ட் எஜிலிட்டி ட்ரில்ஸ் நிறைய, லேடர் ட்ரில்ஸு, கோன் ட்ரில்ஸு, இது மாதிரி நிறைய கொண்டு எவ்வளோக்கு உங்களுக்கு ஃபுட் வந்து ஸ்பீடாக இருக்கோ அவ்வளோக்கு உங்களுக்கு வந்து குவிக்னஸ் எல்லாமே கிடைக்கும். ரன்னிங் ஸ்பீடு எல்லாமே வரும். கோஆர்டினேஷன் ட்ரில்ஸ் வந்து நம்ம பாடி வந்து வாலிபாலை பொறுத்தவரை ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் தான்.
இந்த ட்ரில்ஸ் நிறைய பண்ணும். லேடர் பண்ணிக்கிட்டே பாலை தூக்கி போட்டு அவனை பிடிக்க சொல்லணும். அது மாதிரி மல்டிபிள் ஒரு இது பண்றதா 2 3 பண்ண வைக்கணும். அப்படிங்கும்போது அவனை ப்ரொஃபஷனல் வந்து பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ட்ரில்ஸ் பண்ணலாம். லேடர் ட்ரில் போட்டு வாலிபால் போட்டு பிடிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை டேப்பிங் பண்ணலாம். டேப்பிங் பண்ணி பண்ணணும். அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அது மாதிரி நிறைய இன்னோவேட்டா எடுத்துட்டு போகலாம். மசில் பேலன்ஸ், அதான் சொல்லணும். மசில் பேலன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்டீரியரும் போஸ்டரும் ஈக்குவலா இருந்தா ப்ராப்ளம் இல்லை. ஆன்டீரியர் இப்போ நமக்கு க்ளூட் ஆக்டிவேட் ஆகலை அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா, அந்த டாக்டர் வந்து லோடு வந்து ஆம்ஸ்ட்ரிங் எடுக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ரிங் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பெல்விக்கு ஃபுல்லா டைட்னஸ் ஆகும். டைட்னஸ் ஆகும்போது லோவர் பேக் இந்த காம்பன்சேஷன் பண்றதுக்காக என்ன கியூவல் மசில், எரக்டர் ஸ்பைன் எல்லாமே வந்து லும்பார்ல போய் லோடு கொடுக்கும். இப்போ க்ளூட் வந்து சும்மா உட்காந்து, க்ளூட் எதனால ஃபயர் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, அது ப்ராப்பர் லேர்னிங் பண்ண வைக்கணும். க்ளூட்டை எப்படி பண்ணணும், அது நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அது க்ளூட் ஃபயர் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஆக்டிவேட் ஆயிடுச்சுனாலே லோவர் பேக் ஈஸியா ரிலீஸ் பண்ணிடும். அடுத்து வாலிபாலோட வீக்னஸ், நான் சொன்ன மாதிரி புவர் ஷோல்டர் ஸ்டெபிலிட்டி. புவர் ஷோல்டர் ஸ்டெபிலிட்டி இருந்ததுன்னா ஈஸியாக இன்ஜுரி ஆகும். அதுக்கு என்ன பண்றது, ரொட்டேட்டர் கஃப் மசில் தான் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன்ஸ், ஐஒய்டபிள்யூடி எக்ஸசைஸ்லாம் ஸ்டெபிலைசேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், கம்பல்சரியா பண்ணணும். புவர் கோர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலைசேஷன். கோருங்கும்போது ஹிப்ல இருந்து ஃபுல்லா ஷோல்டர்ஸ் வரை எல்லாமே கோர் தான். ஃபுல்லா ஹிப் ஃப்ளெக்ஸர்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கமன், இன்டர்னல் ஆப்ளிக்ஸ், எக்ஸ்டர்னல் ஆப்ளிக்ஸ், எரக்டர் ஸ்பைன், லாட்டிஸ் மெட்டாசி, ஆன்டீரியர் ரெக்டர், போஸ்டீரியர் ரெக்டர் எல்லாமே கோர் மசில் தான். கோர் ஒன்லி அந்த ரெக்டர்ஸ் மசில் மட்டும், சிக்ஸ் மட்டும் கிடையாது. எல்லாமே கோர் தான். எல்லா மசிலும் ஸ்ட்ராங்கா ஸ்டெபிளா இருந்தாதான், ஸ்டெபிலேஷன் இருந்தாதான் லோவர் பாடியோடைய பவரை வந்து எடுத்துட்டு கொண்டு போக முடியும் அப்பர் பாடி. இதுல ஏதாவது வீக்லிங் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பவர் வந்து ட்ரெயின் அவுட் ஆகும். லிம்ப் லென்த், சில பேருக்கு ஹேண்டு ஒரு கை ஜாஸ்தியா இருக்கும், ஒரு லெக், அதனால நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஆங்கிள் இன்ஸ்டெபிலிட்டி, வாலிபாலை பொறுத்தளவு மேக்சிமம் ஆங்கிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஜம்பிங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸ்டென்ஷன், டவுன் ஸ்பாட் பொசிஷன் வரோம், கிரவுண்டை புஷ் பண்றோம், ஜம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எக்ஸ்டென்ஷன், நீ எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் ஹிப் எக்ஸ்டென்ஷன், அப்புறம் அப்பர் பாடி பேக்ல பண்ணும்போது எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் ஸ்மாஷிங் ஆக்ஷன் பண்ணும்போது ஃபார்வர்ட் ஸ்மாஷிங் எல்லாமே ஃபுல் போயிட்டு லேண்டிங் பழையபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லா லேண்டிங் ஃபுல்லா டவுன் பண்ணும்போது எல்லாமே கான்ட்ராக்ஷன் பொசிஷன் வந்துடும். ஈசென்ட்ரிக் வைஸ், கான்டென்சிவ் வைஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் அதான் நிறைய ஓவரிஸ் இன்ஜுரிஸ் பார்த்த மாதிரி ஓவரிஸ் இன்ஜுரிஸ் பண்றது. இப்போ ஃபர்ஸ்டே நம்மளுக்கு ஷோல்டர் டைட்னஸோட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொட்டேட்டர் கஃப் எது ஷோல்டர் டைட்னஸ் ஆகுதுன்னா, ஒன்று வந்து ஓவர் யூஸ் ஆகுது, ஒன்று வந்து அண்டர் யூஸ் ஆகுது. இப்போ ரொட்டேட்டர் கஃப்ல வந்து ஒர்க்கே ஆகாது, நம்ம ஷோல்டர் ஒன்லி ஃபுல்லாக ஸ்மாஷிங் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஜுரிஸ் வந்துடும். மசில் பேலன்ஸ் வந்து பேக்ல பார்த்தா இன்ஃப்ராக்டன்ஸ், சூப்பராக்டன்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக பவராக இருந்தால் தான் இது ஆகும். நிறைய வாலிபால் பிளேயர்ஸ் பொறுத்தவரை ஸ்ட்ரெஸ் நிறைய பண்ணும். செஸ்ட் மசில் வந்து அந்த பொசிஷன்ல இருந்ததுன்னா ப்ராப்ளமே கிடையாது. செஸ்ட் மசில் டைட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஷோல்டர் ஃபுல்லா வெளில ஃப்ரண்ட்ல வந்துடும். அதோட நம்ம ட்ரைனிங் பண்ணும்போது இன்ஜுரிஸ் வரும். அது மாதிரி லோவர் பேக்குக்கும் அதே மாதிரி தான். லோவர் பேக் மசில்ஸ்க்கும் அந்த க்ளூட் ஃபர்ஸ்ட் க்ளூட் ஆக்டிவேஷன் நம்ம ட்ரைனிங் வார்ம் அப்லயே வந்து க்ளூட் ஆக்டிவேஷன் பண்ண வச்சிடணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஹிப் டாமினன்ட் ஆகும். க்ளூட் வீக் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய லோடு வந்து ஹிப்ல தான் இருக்கும். அதுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் என்ன நான் சொல்றேன். புவர் கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ் அது இருந்தாலும் நம்ம ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ணி விளையாட முடியாது. ஃபர்ஸ்ட் ஈஸியாக பண்ணலாம், போக போக நம்மளுக்கு வந்து இது கிடைக்காது. ஃபிட்னஸ் ஸ்பெசிஃபிக் டு வாலிபால் என்ன பண்ணணும், வாலிபால் பிளேயர்ஸ் என்ன மாதிரி பண்ணணும். கோர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற போது ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலைசேஷன், பிளாங்கு, நார்மல் பிளாங்கு, 4 பாயிண்ட் பிளாங்க் பண்ணலாம். பண்ணதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் ப்ராக்ரஷன் பண்ண வந்தால் 3 பாயிண்ட் பிளாங்கு, அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் 2 பாயிண்ட் பிளாங்கு. இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணா அன்ஸ்டேபிள் சர்ஃபேஸ்ல வந்து பிளாங்கு, லெக் ஒரு பால் மேலே வச்சுட்டு பிளாங்கு, அந்த மாதிரி நிறைய ப்ராக்ரஷன் பண்ணலாம். இது வந்து நார்மல். ரொட்டேஷன் கோர் ஸ்டெபிலிட்டி, ரொட்டேஷன் ஸ்ட்ரென்த் எப்படி பண்றது அப்படின்னா மெடிசன் பால் ஸ்லாம்ஸ் பண்ணலாம். ஓவர் ஹெட் ஸ்லாம்ஸ், அண்டர் கீழே இருந்து மேலே எறிகிறது, மேலே வந்து கீழே அடிக்கிறது, அது மாதிரி ரொட்டேஷன்ஸ் சைட் பண்றது. ரெண்டாவது பால் ஆஃப் பிரஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பால் ஆஃப் பிரஸ் பண்ணீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அவுட் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் அவுட் ஸ்ட்ரென்த்னாலே மேக்ஸிமம் கோர் வந்து ஸ்டெபிலைசேஷன் ஆரம்பிச்சிடும்.
அது மாதிரி பண்ணலாம். ஃபுல்லாக பேண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், அன்ஸ்டேபிள் சர்க்கிள்ஸ், பேண்ட்ஸ், ரொட்டேஷன்ஸு, நிறைய மூவ்மெண்ட்ஸ்லேயே நிறைய பண்ணலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஒவ்வொரு செஷன் முடிஞ்சோடனே கம்பல்சரி ஸ்ட்ரெச் பண்ணணும். வார்ம் அப்லேயும் டைனமிக்காக பண்ணணும். நிறைய மொபிலிட்டி எக்ஸசைஸும் பண்ணணும். மசில் பேலன்ஸ் அதே தான் திருப்பி மசில் பேலன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்டீரியர் போஸ்டர் ஆன்டீரியர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு செஷன் முடிச்சதுக்கு அப்புறமே இந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து இப்போ வாலிபால் பொறுத்தளவு நிறைய யூஸ் பண்ணுறது குவாட் பண்ணும். குவாட்ரைப்ஸ் நிறைய இது ஸ்ட்ரெயின் ஆகும். ஆம்ஸ்ட்ரிங் நிறைய ஸ்ட்ரெயின் ஆகும். காஃப் நிறைய ஸ்ட்ரெயின், ஆக்சிலரி ஸ்ட்ரென்த் நிறைய ஸ்ட்ரெயின் ஆகும். அப்படிங்கும்போது அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக ஸ்பெண்ட் டாக் ஸ்ட்ரெச் பண்ணலாம். டாக் ஸ்ட்ரெச் நல்லா கொஞ்சம் பண்ணீங்கன்னா காஃப் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், ஆக்சிலரி ஸ்ட்ரென்த் ஆகும். சோலிட் ஸ்ட்ரெச் நிறைய பண்ணணும். ஆம்ஸ்ட்ரிங் ஃபோம் ரோலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஃபோம் ரோலர்ஸ் வந்து ஆம்ஸ்ட்ரிங்கை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணலாம். க்ளூட் ஸ்ட்ரெச் பண்ணலாம். க்ளூட்லேயே வந்து க்ளூட் மசில் பார்த்தீங்கன்னா க்ளூட்டஸ் மீடியஸ் இருக்கு, மேக்ஸிமஸ் ஃபுல்லாக மீடியஸ் மேக்ஸிமஸ் ஃபுல்லாக எல்லா மசிலையும் ஸ்ட்ரெச் பண்ணலாம். அடக்டர் நிறைய ஸ்ட்ரெச் பண்ணணும். அப்டேட்டர் நிறைய ஸ்ட்ரெச் பண்ணணும். ஐடி பேண்ட்ஸு, டிஎஃப்எல் டைட் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக நீஸ் வந்து உள்ளே வந்து ஆட்டோமேட்டிக் ஏசிஎல் இன்ஜுரிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டிஎஃப்எல் வந்து முக்கியமான மசில். அது ஸ்ட்ரெயின் ஆனாலே க்ளூட் இன்ஆக்டிவ் ஆகிருக்கு. நிறைய கியூவல் ஸ்ட்ரென்தனிங், ஃபுல்லாக சைட்ஸ் பெண்ட்ஸ் எல்லாமே வார்ம் அப்லேயே கொண்டு வந்துடும். ஸ்ட்ரென்த் பவர் இது வந்து நார்மலாக நம்ம பண்ணுறது தான். எல்லாமே ட்ரைனிங் பொசிஷன் எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ரென்த் பவர் வாலிபாலுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீ சின்ன பசங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரைனிங்கை வந்து லைட் வெயிட்ஸு, மெடிசின்ஸ், பால்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய எக்ஸ்ப்ளோசிவ் பவர், பிளயோமெட்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணும். பிளயோமெட்டிக்ஸ் நிறைய பண்ணும். ரெண்டாவது வந்து லேண்டிங்கை வந்து நிறைய நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். டெப்த் ஜம்ப், ஹை பொசிஷன் வந்து கீழே லேண்ட் ஆகும்போது அவனுடைய டாக்டர் வந்து லேண்டிங் பொசிஷன் எப்படி இருக்கு. இப்போ வந்து கான்சென்ட்ரிங் ஃபேஸ்லையும் பண்ணணும், ஈசென்ட்ரிக் ஃபேஸ்லையும் நம்ம பண்ணணும். ட்ரைனிங் பண்ணாதான், ஈசென்ட்ரிக் ஃபேஸ் கான்சென்ட்ரேட் பண்ணாதான் நம்மளால இது பண்ண முடியும். லேர்ன் பண்ணணும். அந்த ஜம்போட இதை வந்து நம்ம பாடி வந்து லேர்ன் ஆகும். ஸ்பீடு கோஆர்டினேஷன் ட்ரில்ஸ்லாம் நிறைய இருக்கு. அது மாதிரி ஆனோபிரிக்கும் வந்து அந்த எனர்ஜி என்ன ஸ்போர்ட்ஸ்க்கு என்ன மாதிரி எனர்ஜி ஸ்ட்ரென்த் தேவையோ அதை மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணணும். இதுதான் முக்கியமானது. பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின்ட்ஸ் பார்க்குறோம். ஸ்டேபிள் ஜாயின்ட்ஸ், மொபைல் ஜாயின்ட்ஸ். இப்போ ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டெபிலிட்டி, அடுத்தது ஆங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொபிலிட்டி, அடுத்து நீ வந்து ஸ்டெபிலிட்டி, ஹிப்பு வந்து மொபிலிட்டி. ஆங்கிள் வந்து ஃபுல் ரொட்டேஷன்ஸ் பண்ணலாம், ஹிப்பு ஃபுல் ரொட்டேஷன் பண்ணலாம், நீயை பண்ண முடியாது, 14 பண்ண முடியாது. அது மாதிரி லும்பார் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஸ்டெபிலிட்டி. அப்பர் தொராசிக் பார்த்தீங்கன்னா அது மொபிலிட்டி. அது மாதிரி ஸ்கேப்புலா வந்து ஸ்டெபிலிட்டி. ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து மொபிலிட்டி. நெக்கு ஃபுல்லாக மேலே நெக் மொபிலிட்டி. இந்த மொபிலிட்டி, இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஒவ்வொரு இதுலையும் வந்து நம்ம குறையும் போது தான் இன்ஜுரிஸ் வரும். அதுக்கு தான் சொல்கிறேன் மொபைலைஸ் த ஜாயின்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எந்த ஃபிசிக்கல் இன்டர்னஸ் இல்லாமல் மூவ்மெண்ட் வந்து பண்ண முடியும். ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வர மாதிரி ஆகுதுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அடுத்த மசில்ஸ் உங்களுக்கு வந்து லோட் எடுக்க ஆரம்பிக்கும் போது இன்ஜுரிஸ் வரும். அதனால வந்து வாலிபாலை பொறுத்தவரை கம்பல்சரியாக ஸ்ட்ரெச்சிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிகவரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். I thank you, Dora Singh sir and Tamil Nadu Volleyball Players Association for giving me the wonderful opportunity to share my knowledge. Thank you. ரொம்ப தெளிவா விரிவா பேசுனீங்க. உங்களோட பர்சனலா பிளேயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா நீங்க இப்ப சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க ஒரு வாலிபால் பிளேயரா இருந்ததுனால உங்களால இன்னும் ஒரு இன்வால்வ்மெண்டோட ஒர்க் பண்ண முடியும். தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் இன்சைட்ஃபுல் ஸ்பீச். அடுத்தது நம்ம வந்து இப்போ எல்லாம் இந்தியாவில் உள்ளவங்களோட பேசிட்டு இருந்தோம். இப்போ ஆஸ்திரேலியால இருந்து பேச போறாரு துரைசிங் சார் தான் சொல்ல வராரு. எனிதிங் சார்? நம்ம ஒரு 2-3 days கிளினிக் அட் சென்னை வித் பிளேயர்ஸோட பண்ணலாம்னு ஃபியூச்சர்ல ஒரு பிளான் பண்ணல. வெரி சூன். மிஸ்டர் ஆதிவேலோட இல்லையா? ஆதிவேல ஒரு பிராக்டிகல்ல கிளினிக் மாதிரி வச்சு பிளேயர்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ண மாதிரி ஒரு சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி பண்ணலாம் வித் அசோசியேஷன் பெர்மிஷன். வில் ஹேவ் இட். ஓகே, thank you. Fantastic. He'll be eager to help volleyball players because volleyball is his game. You will not say no. நீங்க திரு ஆதிவேலுக்கு क्वेश्चंस இருந்ததுன்னா நீங்க அனுப்பி விடுங்க. துரைசிங் சார் வந்து எல்லாத்தையும் கொலேட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்து உங்களுக்கு பதில் வாங்கி தருவாரு. நம்ம டைம் கொஞ்சம் ரன்னிங் அவுட்ங்கிறதுனால நம்ம அடுத்த எக்ஸ்பர்ட் கிட்ட போயிடுறோம். திரு ஆதிவேலுக்கு நிறைய கேள்வி கேட்கணும் ஆசையா இருக்கீங்க, ஆவலா இருக்கீங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி we are not able to do it now. நிச்சயமா உங்க கேள்வி